ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட 90 days வெயிட் பண்ண வேண்டியதாகிடும். அது எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னா, நான் அப்பீல் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். அப்பீல் பண்ணும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அண்ட் பார்த்தீங்கன்னா அப்பீல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து 2.5K 2.4Kன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜாக வந்து எப்பவுமே வந்து எந்த வீடியோஸ் போட்டாலுமே வந்து வியூஸ் போயிட்டு இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து என்னோட சேனலில் வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. 400 500 600 அந்த மாதிரி வந்து கம்மியாயிடுச்சு. எதனால சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியவே இல்லை. எதனாலனா வந்து நான் வந்து இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சாங்னு சொல்லிட்டு ஒரு 2 சாங் வந்து போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் நான் எடிட் பண்ணி தான் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து அது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றதுனால வந்து என்னோட சேனலில் வந்து மானிட்டேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து அப்பீல் பற்றி சில வீடியோஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவரோட சேனலும் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்னால வந்து மானிட்டேஷன் போயிடுச்சு. நான் வந்து அப்பீல் பண்ணேன். ஸோ வந்து என்னோட வீடியோஸ் எனக்கு வந்து திரும்ப மானிட்டேஷன் வந்து மறுநாளே கிடச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் அவர் ப்ரைவேட்டில் போட்டு அப்புறமா வந்து அவர் அப்பீல் பண்ணதை அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ணலாம் சொல்லி நானும் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் போட்டேன். நான் பண்ண தப்பு வந்து அதுதாங்க. நான் வந்து என்னோட ஒரு கொஞ்சம் வீடியோ வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அப்பீல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்பீல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிற விஷயந்தான். நீங்கள் தப்பு செய்யலைன்னா 4 வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால வந்து உங்கள் மானிட்டேஷனை வந்து நாங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னா 3 வீடியோஸ் மேலே அடுத்து ஒரு வீடியோ கூட வந்து நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமமே வந்து நீங்கள் 3 வீடியோ மட்டும் தான் டெலீட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த வீடியோவையும் வந்து ப்ரைவேட்டில் வந்து போடவே கூடாது. எந்த வீடியோவையும் வந்து அதேமாதிரி அன்லிஸ்ட்லேயும் போடக்கூடாது. உங்களோட சேனலில் வந்து எந்த வந்து மாடிஃபைடும் பண்ணவே கூடாது. சேனலில் வந்து எந்த வீடியோவும் டெலீட்டும் பண்ணக்கூடாது. 3 வீடியோஸை தவிர மற்ற எந்த வீடியோவும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காமிக்கணும். அந்த வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து ஒரு 5 minutesக்குள்ளே தான் இருக்கணும். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வீடியோ எப்படி எடுக்கிறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்ட் வந்து உங்களுடைய சேனலோடைய URL வந்து தெரிகிற மாதிரி வந்து நல்லா காமிச்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் அன்லிஸ்ட்டில் போட்டு தான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்பீல் பண்ணுறோம்ல, அந்த டாலர் சிம்பிள் இருக்க அந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்பீல் கேட்கும். அப்பீல் கொடுத்தோடனே பக்கத்தில் இருக்க பேஜில் வந்து URL கேட்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்கள, அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அன்லிஸ்ட்டில் போட்டு அந்த வீடியோவோடைய URL வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ப்ராசஸிங் ஆகிடும். அவங்க வந்து 14 daysக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா 1 dayலே வந்து என்ன ரிவ்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். எனக்கும் வந்து 1 dayலே வந்து தெரிஞ்சிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. எந்த வீடியோவையும் வந்து ப்ரைவேட்டில் போடாதீங்க, அன்லிஸ்ட்டில் போடாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 வீடியோக்கு மேலே எந்த வீடியோவையும் வந்து டெலீட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பற்றியோ இல்லை வந்து சேனல் பற்றியோ ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.